எப்போவுமே ஒரே மாதிரி சட்னி அரைக்காமல் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக தேங்காய் இல்லாமல் இந்த மாதிரி சட்னி செய்யுங்க, ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இட்லி தோசைக்கு சப்பாத்தி கூட நீங்கள் இந்த மாதிரி தொட்டு சாப்பிட்லாம், ரொம்ப நல்லாயிருக்கும். இது செய்கிறதுக்காக நான் இன்றைக்கி பாருங்கள், வேர்க்கடலை 1/2 கப் எடுத்திருக்கேன், 1 கப்பு உடச்ச கடலை எடுத்திருக்கேன், பொட்டுக்கடலை, ஒரு மீடியம் சைஸ் சின்ன வெங்காயம், 4 பல் பூண்டு, 2 பச்சை மிளகா, கொத்தமல்லி கொஞ்சம் தாராளமாக எடுத்துக்கோங்க, நல்லாயிருக்கும். அவ்வளோதான். தேவைக்கு உப்பு, கொஞ்சமாக சின்ன துண்டு புளி எடுத்திருக்கேன் பாருங்கள், கொஞ்சமாக புளி எடுத்துக்கோங்க. அவ்வளோதான் இதுக்கு தேவையானது. ஃபஸ்ட்டு நம்ம பேன் வச்சுக்கலாம் அடுப்பில். ஒரே ஒரு ஸ்பூன் எண்ணெய் போடுங்க. ரொம்ப அதிகமாக எண்ணெய் போட வேணாம், 1 ஸ்பூன் போதும். பாருங்கள், நான் போட்ட அளவு போட்டுக்கோங்க. இது சூடாகட்டும். இதில் நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற வெங்காயம், பச்சை மிளகா, பூண்டு கொஞ்சம் வறுத்துக்கலாம். லைட்டாக வதக்கிக்கோங்க, ரொம்ப கலர் சேஞ்ச் ஆகிற வரைக்கும் வதங்க வேணாம். பாருங்கள், பூண்டு ஒரு 4 பல் அளவுக்கு தான் நான் போட்டிருக்கேன். கொஞ்சமாக பூண்டு, 2 பச்சை மிளகா. காரம் அதிகமாக இருந்தால் நல்லாயிருக்கும் இட்லி தோசைக்கு, அதனால் கொஞ்சம் பச்சை மிளகா 2 போட்டிருக்கேன். சின்ன துண்டு இஞ்சி புளி போட்டுக்கோங்க. அவ்வளோதான். இது கொஞ்சமாக லேசாக அந்த நல்லா வதக்கிக்கோங்க இந்த எண்ணெயிலேயே. ஃப்ளேம் நல்லா குறைச்சி வச்சுட்டு வதக்கிக்கோங்க, கலர் சேஞ்ச் ஆகக்கூடாது. பச்சை மிளகா உங்களுக்கு காரத்துக்கு இன்னும் அதிகமாக நீங்கள் காரம் சாப்பிட்டிங்கன்னா இன்னும் அதிகமாக கூட போட்டுக்கோங்க. நான் 2 பச்சை மிளகா போட்டிருக்கேன். இதே காரம் கொஞ்சம் அதிகமாக இருக்கும். அவ்வளோதான். பாருங்கள், அடுப்பு ஆஃப் பண்ணிவிட்டு இதை நம்ம மிக்ஸி ஜாரில் மாற்றிக்கலாம். பாருங்கள், இப்போ இதில் நம்ம எடுத்து வச்ச பொட்டுக்கடலை, வேர்க்கடலை எல்லாமே போட்டுக்கலாம். கொத்தமல்லி மட்டும் வச்சுக்கோங்க, லாஸ்ட்டாக நம்ம கலந்துக்கலாம். உப்பு நான் தேவைக்கு போட்டேன். கொத்தமல்லி நான் லாஸ்ட்டாக நம்ம போட்டு அரைச்சிக்கலாம். பாருங்கள், ஃபஸ்ட்டு தண்ணி போடாமல் அரைச்சிக்கோங்க கொஞ்சம். அதுக்கப்புறம் நம்ம தேவையான அளவு தண்ணி போட்டுக்கலாம். பாருங்கள், இந்த அளவுக்கு அரைப்பட்டிருக்கு. இப்போ கொஞ்சமாக கொத்தமல்லி போட்டு, உங்களுக்கு தண்ணியாக சட்னி வேணும்னா தண்ணி நிறைய ஆட் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு கெட்டியாக வேணும்னா கொஞ்சம் தண்ணி குறைச்சி போட்டுக்கோங்க. பாருங்கள், நான் கொஞ்சம் மீடியமாக தான் நான் சட்னி அரைக்கிறேன். கொஞ்சம் தண்ணி கொஞ்சம் அதிகமாக போட்டுக்கிறேன். பாருங்கள், ஒரு 1/2 டம்ளர் அளவுக்கு தண்ணி போட்டுக்கிறேன். பாருங்கள், இதை நம்ம நைஸாக அரைச்சிட்டு வந்துடலாம். இப்போ நான் அரைச்சிட்டு வந்துட்டேன் நைஸாக. இப்போ இதுக்கு ஒரு தாளிப்பு வச்சிடலாம். தாளிப்புக்கு ஒரு 2 ஸ்பூன் எண்ணெய் போட்டிருக்கேன். எண்ணெய் சூடாகட்டும். பாருங்கள், 1 ஸ்பூன் கடுகு, கொஞ்சமாக சீரகம் போட்டுக்கலாம். உங்களுக்கு பெருங்காயம் வேணுன்னா கூட நீங்கள் போட்டுக்கோங்க. நான் பெருங்காயம் போடலை, கொஞ்சமாக சீரகம் மட்டும் போட்டுக்கிறேன். சும்மா ஒரு 1/4 ஸ்பூன் அளவுக்கு போட்டுக்கோங்க, ரொம்ப அதிகமாக வேணாம் சீரகம் கொஞ்சம் வெடிக்கட்டும். ஒரே ஒரு வரமிளகா நான் உடச்சி போட்டுக்கிறேன் 2ஆ. இது நல்லா கலந்து விட்டுக்கோங்க. கொஞ்சம் கருவேப்பிலை போட்டுக்கலாம். கொஞ்சம் நான் உளுத்தம்பருப்பு நான் கொஞ்சமாக ஆட் பண்ணிக்கிறேன். பாருங்கள், உளுத்தம்பருப்பு கருகாத மாதிரி ஃப்ளேம் குறைச்சி வச்சுட்டு கலந்து விட்டுக்கோங்க. கொஞ்சமாக கருவேப்பிலை ஃப்ரெஷ்ஷாக போட்டுக்கலாம். அவ்வளோதான். இது கலந்து விட்டு இந்த கடுகு வெடித்த உடனே நம்ம இந்த சட்னியில் போட்டுக்கலாம். பாருங்கள், நல்லா கலந்து விடுங்க. பாருங்கள், அவ்வளோதான். கடுகு வெடிச்சிடுச்சு. இப்போ அடுப்பு ஆஃப் பண்ணிவிட்டு இப்போ நம்ம அரைச்ச சட்னி பாருங்கள், நான் கொஞ்சம் தண்ணியாக தான் அரைச்சிருக்கேன். உங்களுக்கு திக்காக வேணுன்னா தண்ணி குறைச்சி போட்டுக்கோங்க. இப்போ நம்ம தாளிச்சிருக்கோம் இல்லையா, அதை மேலே போட்டுக்கலாம்.
இந்த சட்னி வந்து டிஃப்ரெண்ட்டாக சூப்பராக இருக்கும், ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். தேங்காய் இல்லாதப்போ உங்களுக்கு தேங்காய் நீங்கள் அவாய்ட் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி மெத்தடில் நீங்கள் சட்னி அரைச்சிக்கோங்க. ரொம்ப சூப்பராக இருக்கும். இட்லிக்கும் தோசைக்கும் அவ்வளோ சூப்பராக இருக்கும். நீங்கள் சப்பாத்தி கூட இதை சாப்பிட்லாம், ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். நான் இன்றைக்கி வந்து இது இட்லி கூட தான் சாப்பிட போகிறோம். பாருங்கள், அவ்வளோதான், சட்னி ரெடி, தேங்காய் இல்லாத சட்னி. பாருங்கள் எப்படி இருக்குது பாருங்கள். கொத்தமல்லி கொஞ்சம் நல்லா அதிகமாக போட்டுக்கோங்க தாராளமாக, ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். பாருங்கள், இது கூட நான் இட்லி செஞ்சுருக்கேன். பாருங்கள் இட்லி பாருங்கள் எவ்வளோ சாஃப்டாக இருக்குது. இந்த இட்லி உங்களுக்கு வேணும்னா, ரெசிபி வேணும்னா நான் போடுறேன், நீங்கள் கமெண்ட்டில் சொல்லுங்கள். பாருங்கள், இந்த சாஃப்ட் இட்லிக்கு இந்த சட்னி சூப்பர் காம்பினேஷன். தோசை கூட இது ரொம்ப சூப்பராக இருக்கும். பாருங்கள் எவ்வளோ நல்லாயிருக்கும். என் சமையல் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா கௌசி குக்கிங் சேனலுக்கு லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ண மறந்து